டெல்லி சலோ தேர்தல் வெற்றி எப்படி சாத்தியம்? இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியா எல்லைக்குள் அமைந்திருந்த ஹைதராபாத் நிஜாம் இந்தியாவோட இணைய மறுத்து பாகிஸ்தானோட சேரப்போறதா அறிவிச்சார். அன்றைய மத்திய அரசு எவ்வளவோ சலுகைகளை தரதா சொல்லியும் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியும் கூட ஹைதராபாத் நிஜாம் இணங்கல. இந்தியாவின் மத்தியில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் பாகிஸ்தானோட சேர்ந்தால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியும் நிஜாம் காதல போட்டுக்கல. அப்போதான் உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் என்ன பண்ணாரு, இந்திய ராணுவத்திற்கு ஹைதராபாத் சலோ அப்படிங்கிற உத்தரவை பிறப்பித்தார். அது முதல் கொண்டு முற்றுகை போராட்டம் நடைபெறும் போதெல்லாம் சலோ அதாவது போ அப்படிங்கிற வார்த்தை பிரபலமானது. இந்த கதை எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விவசாயிகள் டெல்லி சலோ போராட்டத்தை திரும்பவும் நடத்த தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை சொன்னேன். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி டெல்லியின் எல்லையில தங்கி போராடி விவசாயிகளுடைய போராட்டம் நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஓராண்டுக்கு மேலாக நீடித்த இந்த போராட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் பலியானாங்க. கடைசியில மோடி அரசாங்கம் விவசாயிகளுடைய உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வணிகம் அதாவது ஊக்குவிப்பு மற்றும் எளிமைப்படுத்துதல் சொல்லுவாங்க சட்டம் 2020, விவசாயிகள் அதிகாரம் மற்றும் பாதுகாப்பு விலை ஒப்பந்த உத்தரவாதம் மற்றும் விவசாய சேவைகள் சட்டம் 2020 மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் 2020, இது எல்லாத்தையும் இந்த 3 வேளாண் சட்டங்களையும் மத்திய அரசு விவசாயிகள் போராட்டத்துக்கு முன்னாடி தோற்று போய் ரத்து பண்ணாங்க. இந்த சட்டங்களின் படி பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கக்கூடிய விதியை அரசாங்கம் ரத்து செய்யும் அப்படின்னும், அது விவசாயம் கார்பரேட் மையமாவதை ஊக்குவிக்கும் அப்படின்னு விவசாயிகள் பயந்தாங்க. அப்படி நடந்தா அவங்க பெரு நிறுவனங்களை சார்ந்திருக்க வேண்டிய இருக்கும் அப்படின்னு விவசாயிகள் நினைச்சாங்க. இந்த சட்டங்கள் திரும்ப பெறப்படுவதை அடுத்து விவசாயிகள் தங்களுக்கு ஊர்களுக்கு திரும்பினாங்க. இந்த சட்டம் வாபஸ் பெறப்பட்ட போது குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டப்பூர்வமாக்குவது, மின்சார சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெறுவது, விவசாயிகள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை திரும்ப பெறுவது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை நிறைவேற்றுவதா மோடி அரசு உத்தரவாதம் கொடுத்தாங்க. ஆனால் அது எதுவும் நிறைவேற்றப்படாததால் கடந்த 2 ஆண்டுகளாக பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த விவசாய சங்கங்கள் இப்போ திரும்பவும் டெல்லி சலோவை கையில் எடுத்திருக்காங்க. பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார், கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. இந்த போராட்டம் அப்படிங்கிறது புதுசாக எந்த கோரிக்கையும் முன்வைத்து நடக்கலை. அரசு தந்த வாக்குறுதிகள் 2 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாததால் அதை நிறைவேற்றி தர கோரியே விவசாயிகள் போராடுறாங்க. இவங்களுடைய கோரிக்கைகளில் முக்கியமான கோரிக்கை சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரைப்படி விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை தர வேண்டும் அப்படிங்கிறது தான். சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரையில் விவசாயிகளுக்கு பயிர் செலவை விட 1.5 மடங்கு ஆதார விலை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் விவசாயிகள் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறதால பதற்றம் அடைந்திருக்கக்கூடிய மத்திய பாஜக அரசானது சண்டிகரில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளோட மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், இணை அமைச்சர்கள் நித்யானந்த் ராய், அர்ஜுன் முண்டா மற்றும் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் சிங் மான் இவங்க எல்லார் மூலமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. மத்திய அரசு விவசாயிகளுடைய கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக சொன்னாலும் தங்களுடைய போராட்ட அனுபவத்தில் இருந்து மத்திய அரசு சரியா புரிந்து வைத்துள்ள விவசாயிகள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் போராட்டத்தை கைவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4 மாதங்களுக்குள் மக்களவை தேர்தல் நடக்கவிருக்கிறதால மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க இதுவே சரியான தருணம் அப்படிங்கிறத விவசாயிகள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனால் போராட்டம் வலுவாக நடைபெறுகிறது அப்படிங்கிற தோற்றம் ஏற்பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு நிறைய நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. ஹரியானா, பஞ்சாப் எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய அம்பாலா, அதே போன்று குருஷேத்ரா, கைதல், ஜிந்த் போன்ற கிராமங்களில் பிப்ரவரி 11ஆம் தேதி காலை 6 மணி அளவிலிருந்து பிப்ரவரி 13 இரவு 11:59 மணி வரை இணையம் மற்றும் SMS சேவைகளை கட் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் பிற மாநில விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொள்வதை தடுப்பதற்காக அந்தந்த மாநில போலீஸ் துறை போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக செல்லக்கூடிய விவசாயிகளை கைது செய்துட்டு வராங்க. டெல்லி சலோ போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்ற கர்நாடக விவசாயிகளை போபால் ரயில் நிலையத்தில் வழிமறித்து தாக்கியிருக்காங்க அந்த நகர போலீசார். இது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய தொலைபேசிகளை பறித்து அவங்களை வலுக்கட்டாயமாக கைது பண்ணியிருக்காங்க. சண்டிகரில் விவசாயிகள் போராட்டத்தை தடுக்கும் வகையில் 60 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு யூனியன் பிரதேச நிர்வாகம் அந்த ஆர்டர் போட்டிருக்காங்க சண்டிகரில்.
டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய டெல்லி, உத்தரப்பிரதேசம் மற்றும் வடகிழக்கு மாவட்ட எல்லைப் பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோட உத்தரப்பிரதேசத்திலிருந்து டெல்லிக்கு நுழையக்கூடிய போராட்டக்காரர்களை தடுக்கும் விதமாக டிராக்டர்கள், தள்ளுவண்டிகள், பேருந்துகள், ட்ரக்குகள், வணிக வளாகங்கள், தனிநபர் வாகனங்கள், அது மட்டும் இல்லாமல் குதிரைகள் போன்றவை டெல்லிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கு. இப்படி விவசாயிகள் போராட்டத்தை ஒரு போர்க்களமாகவே மாற்றி இருக்கிறது மத்திய அரசு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. இவ்வளவையும் செஞ்சுட்டு மக்களவை தேர்தலில் 400 இடங்களில் ஜெயிப்போம் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறத பார்க்கும்போது வேடிக்கையாக தான் இருக்கு. ஆனால் இது வேடிக்கை கிடையாது, தேர்தல் நியாயமாக நடைபெறுமா அப்படிங்கிற வேதனையை தான் இது ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறாங்க டெல்லி மூத்த பத்திரிகையாளர்கள்.